டிராகன் பழம் பேரை கேட்டதுமே இந்த பழத்துக்கும் டிராகனுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குதோ அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம். இந்த பழத்தின் தோற்றம் டிராகன் முட்டையை போல் வித்தியாசமாக இருக்கிறதுனால இதுக்கு டிராகன் பழம்னு பேர் வந்துச்சு. ஒரு காலத்தில் டிராகன் பழத்தை பலர் பார்த்துருக்கவே மாட்டாங்க. கடைகள்லேயும் கிடைக்கிறது அரிதான விஷயமாகவே இருந்துச்சு. ஆனால் இப்போவும் பார்த்திங்கன்னா டிராகன் பழம் கடைகளில் ஈஸியாகவே கிடைக்குது. இந்த பழத்தை பார்ப்பதற்கு நம்ம ஊர் சப்பாத்தி கள்ளி பழம் மாதிரியே இருக்குது. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் டிராகன் பழத்தை ஏற்கனவே சாப்பிட்ருந்துருக்கலாம். இந்த பழத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது கற்றாழ குடும்பத்தை சேர்ந்த ஒரு கொடி போன்ற ஒட்டுயிர் தாவரம். இதனுடைய பூர்வீகம் மெக்சிகோ. அங்கேருந்து தான் இது பல நாடுகளுக்கு இது பரவி இருக்கு. உடலின் எல்லா செயல்களுக்கும் ஒரு முன்னோட்டத்தை கொடுக்குற பழம் இந்த டிராகன் பழம்னு சொல்லலாம். குறிப்பாக உடல் எடையை குறைப்பது, செரிமானத்தை அதிகரிக்கிறது, உடலில் உள்ள அதிகப்படியான கொழுப்பை குறைப்பது, நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக்குவது, ஆற்றலை அதிகரிப்பது, இன்னும் பல பயன்கள் இதில் இருக்குது. இந்த பழம் முற்றிலும் வெளிநாட்டில் தான் இறக்குமதி ஆகுதுன்னு சிலர் நினைக்கிறது உண்டு. இந்த பழம் இப்போது தமிழ்நாட்டில் கூட குறிப்பாக மதுரை பக்கத்தில் இருக்க தேனியில் கூட பயிரிடப்பட்டு விற்பனைக்கு வருது. இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது, அதனால் என்னென்ன நன்மைகள் இருக்குது, இதை யார் சாப்பிடலாம், அதிகமாக சாப்பிட்டா என்ன ஆகும், இப்படி பல விளக்கங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க தெரிஞ்சுக்கலாம். அடர் சிவப்பு நிறத்தில் இருக்க இந்த டிராகன் பழத்தினுடைய செதில்கள் பச்சை நிறமாக இருக்கும். இதனை வெட்டி உள்ள பார்க்கும்போது கிவி பழத்தை மாதிரியே இருக்கும். சதையில் கருப்பு கருப்பு புள்ளிகளாக அங்கங்கே விதைகள் இருக்கும். இந்த விதைகள் செரிமானத்துக்கு ரொம்பவே நல்லது. இதன் மையத்தில் இருக்க வெள்ளை அல்லது சிவப்பு நிறத்திலான இனிப்பு பகுதியை தான் நம்ம சாப்பிடணும். ஒரு பழம் எடுத்துக்கிட்டோன்னா 700 முதல் 800 கிராம் வரைக்கும் எடை இருக்கும். இந்த டிராகன் பழம் உலகத்தில் வெப்பமண்டல பகுதிகளில் அதிகமாக பயிரிடப்படுது. டிராகன் பழத்தில் பார்த்தீங்கன்னா 3 வகைகள் இருக்குது. சிவப்பு தோலுடன் கூடிய சிவப்பு சதை கொண்ட பழம், சிவப்பு தோலுடன் கூடிய வெள்ளை சதை கொண்ட பழம், மஞ்சள் தோலுடன் கூடிய வெள்ளை சதை கொண்ட பழம், இப்படி 3 வகைகள் இருக்குது. பழத்துடைய வகை மற்றும் அதனுடைய அளவை பொறுத்து இதனுடைய சுவையில் மாறுபாடு இருக்கும். பொதுவாக இனிப்பு மற்றும் புளிப்பு சுவையில் இருக்கக்கூடியது. சொல்லப்போனால் கொஞ்சம் தர்பூசணி சுவை அல்லது பெர்ரி ஃப்ரூட்ஸுடைய சுவை மாதிரியே இருக்கும். இதனுடைய சுவை சிலருக்கு பிடிக்காது, ஆனால் பலர் இதை விரும்பி சாப்பிடுவது உண்டு. முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த டிராகன் பழம் விளையும் செடிகளில் பூச்சிகளோ நோய்களோ தாக்கும் அபாயம் மிகவும் குறைவு. எனவே பூச்சி மருந்து தெளிக்கப்பட்டிருக்குமோங்கிற பயம் இல்லாமல் இதை சாப்பிட முடியும். இந்த பழத்தில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது, இதை சாப்பிட்றதுனால என்னென்ன பயன்கள் இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். கரோட்டின், லைக்கோஃபின் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக இருக்கிறதுனால இந்த பழம் புற்றுநோய்களை எதிர்க்கும் தன்மைகளை அதிகம் கொண்டிருக்குது. குறிப்பாக புரோஸ்டேட் புற்றுநோய்க்கான வாய்ப்புகளையும் மற்றும் உடலில் உள்ள கட்டிகளின் அளவையும் இது குறைக்க உதவுது. டிராகன் பழம் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுனால அடிக்கடி நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு அல்லது புற்றுநோய் உருவாகும் ஆபத்தில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு ஏற்ற பழம்ன்ட்டே சொல்ல முடியும். அடுத்ததாக டிராகன் பழத்தில் அதிக அளவு விட்டமின் சி இருக்குது. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு உதவுது. உடலில் இருக்கிற ஆக்சிஜனேட்டிகளுடைய செயல்பாட்டையும் தூண்டுது. ஸோ பிளேட்டட் எண்ணிக்கையும் அதிகரிக்குது. டெங்கு போன்ற ஃபீவருக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வர்றவங்க சீக்கிரமாக அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு உதவுது. டிராகன் பழத்தில் இருக்கிற இரும்புச்சத்து இரத்த சோகை உள்ளவர்களுடைய இரத்தத்தில் இருக்கிற ஹீமோகுளோபினுடைய அளவை அதிகரிக்கிறதுக்கு உதவுது. மேலும் முக்கிய உறுப்புகளுக்கு சரியான அளவு ஆக்சிஜனை கொண்டு சேர்க்கிறதுக்கும் உதவுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, டிராகன் பழம் அதிகமான அளவு நார்ச்சத்துக்களை கொண்டிருக்குது. இவை குடல் அசைவுகளை அதிகரிக்க செய்து செரிமான பாதை வழியாக உணவு சீராக செல்றதுக்கு உதவுது. மேலும் இந்த பழம் மலச்சிக்கலை சரியாக்குது. எரிச்சல் கொண்ட குடல் நோய் மற்றும் பெருங்குடல் புற்றுநோய் போன்றவற்றையும் தடுக்கிறதுக்கு உதவுது. இப்போல்லாம் சர்க்கரை வியாதிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் ஆயிடுச்சு. டிராகன் பழத்தை வழக்கமாக எடுத்துகிட்டு வரும்போது ரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை குறைக்கிறதாக அறியப்பட்டிருக்குது. இது டைப் 2 நீரிழிவு நோயாளிகளுக்கும் மற்றும் நீரிழிவு நோய்க்கு முந்தைய ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. டிராகன் பழம் நமக்கு அதிகமாக வயசான லுக்கு வராமல் தடுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வெயில்னால் நம்மளுடைய சருமம் பாதிக்கப்பட்டாலும் அதையும் சரி செய்யும். முகப்பரு, ட்ரை ஸ்கின், இந்த மாதிரி பிரச்சனைகளையும் இது போக்கக்கூடியதாக இருக்குது. குறிப்பாக இதில் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுடைய ஸ்கின்னுக்கு ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும். இந்த பழத்தில் நம்மளுடைய உடலில் இருக்கிற HDL, அதாவது நல்ல கொழுப்பு அளவை அதிகரித்து கெட்ட கொழுப்பு அப்படிங்கிற LDL அளவை குறைக்க வழிவகுக்குது. இதனால் இரத்த நாளங்கள் அடைப்பு உருவதற்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மியாகுது. அதே போல் பெருந்தமனி தடிப்பு, மாரடைப்பு மற்றும் பக்கவாதம், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வர்ற வாய்ப்புகளையும் குறைக்குது. இந்த பழத்தை சாப்பிடும்போது உடலில் உள்ள தேவையற்ற கொழுப்புகளை குறைக்க முடியும். அதனால் உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க சீக்கிரமாகவே குறைக்க முடியும். இந்த டிராகன் பழமானது நம்முடைய தலைமுடிக்கு ஒரு ஊட்டத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இதில் இருக்கிற ஊட்டச்சத்துக்கள் செயற்கை வேதிப்பொருட்களால் நம்மளுடைய முடிக்கு ஏற்படும் சேதத்தை குறைக்க உதவுது.